எனக்கு வந்து உயிர் வாழணும்னு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து உயிர் வாழ நம்பிக்கை இருக்கு, நான் வாழிடுவேன். வணக்கம் நண்பர்களே. அறந்தாங்கியைச் சேர்ந்த இந்த பெண் குழந்தைக்கு பண உதவி தேவைப்படுகிறது. மருத்துவ செலவுக்கான பண உதவி தான் இந்த பொண்ணு கேட்குறாங்க. இது உண்மை சம்பவங்க. நானும் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர், பேக் சைடில் அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம், என் பேரு திவ்யலட்சுமி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அங்காளம்மன் கோவில் தெருவில் நான் வசிக்கிறேன். எனக்கு வந்து அம்மா கிடையாது. அம்மா வந்து மஞ்சக்காமா, நான் 1.5 வயசு. அம்மா மஞ்சக்காமால வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ணனும் அப்பாவும் தான் எனக்கு. அண்ணன் வந்து கூலி வேலைக்கு போறாங்க, அப்பாவும் கூலி வேலைக்கு போறாங்க. எனக்கு வந்து 1 வருஷமா வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. நாங்கள் வந்து 1 வருஷமா வந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, பண்ணிருக்கிறாங்க. எனக்கு அந்த ஆப்ரேஷன் மூலியமா நான் வந்து ஹோம் டயாலிசிஸ் வந்து வீட்லயே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து இப்போ கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கிட்னி டிரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு ஃப்ரீயாவே பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஃப்ரீயாவே எனக்கு பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து மாத்திரை செலவு வந்து போக்குவரத்து வர போக செலவு வந்து எனக்கு அதிகமா இருக்கு. அப்பா தான் எனக்கு வந்து கிட்னி தராங்க. அவங்களோட கிட்னி வந்து எனக்கு இப்ப மேட்ச் ஆயிருக்கு. இவங்க தான் அப்பா. அவங்களோட கிட்னி வந்து எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீயாக தான் பண்ணாங்க சென்னை ராஜீவ்காந்தியில். சிஏபிடின்னு ஒரு ஆப்ரேஷனு. அது மூலியமா வந்து நான் வீட்டிலே பண்ணிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு வந்து அவ்வளவா வந்து பெரிய வேலைலாம் கிடையாது. அப்பாவும் அண்ணனும் கூலி வேலைக்கு போனாதான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பிட முடியும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா வந்து இது பிரச்சனை எதுவும் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து மாத்திரைக்கு வந்து போக வர செலவுக்கு வந்து கொஞ்சம் பண வசதி இல்லை எங்ககிட்ட. அதனால வந்து போக வர செலவு வந்து அப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணி படுத்துட்டாங்கன்னா வந்து அவங்களையும் பார்த்துக்கணும். அவங்க வேலைக்கு போனாதான் நாங்க வந்து வீட்டுல சாப்பிட முடியும். அதனால வந்து எனக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து உயிர் வாழணும்னு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து உயிர் வாழ நம்பிக்கை இருக்கு, நான் வாழிடுவேன். எனக்கு மாத்திரை செலவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துருவேன். அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன்னா நான் வேலைக்கு போற சம்பளத்தை வச்சுட்டு என் உடம்ப நான் கவனிச்சுக்கிடுவேன். அப்பாவே நல்லா கவனிச்சுக்கிடுவேன். நான் கொஞ்சம் எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நன்றி.